மறுபடியும் நம்ம போன வாரம் பேசின செய்தி மையமாக தான் இரண்டாம் பாகம் நாம் பார்க்க போகிறோம். சரி, இதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். இது உற்று கவனிக்க மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த வருகிற இருளின் காலத்திலே நீங்கள் ஜெயமாய் இருக்க முடியும். அந்த இருளின் காலத்திலே அந்த இருள் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து அவர் உங்களை வெற்றிகரமாய் கொண்டு போக முடியும். ஆக நீங்கள் இதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. சரியா? என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, the lamb has a manna in the darkest season. அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு என்னது? ஒரு மன்னாவாக விடுவிக்கப்படுகிறார். எந்த காலத்திலே? இருளின் காலத்திலே. சரியா? அப்ப இருளின் காலத்திலே எனக்கு ஒன்று என்னுடைய மனதிலே ஆண்டவர் உணர்த்தினது, ஆவியான உணர்த்தி கொண்டிருக்கிறது என்னென்றால், முக்கியமாக ஆட்டுக்குட்டியானவர் என்ற ஒரு வெளிப்பாட்டை இந்த கடைசி நாட்களிலே தேவ ஆவியான அதிகமாய் விடுவிக்கும்படி, அதிகமாய் காண்பிக்கும்படி, இதுவரை நீங்கள் காணாத விதத்திலே காணும்படி சேவிக்கப்படுறது. And God himself, the Holy Spirit, is going to be revealing the Lamb as never before. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, முகவரியா இதெல்லாம் என்னுடைய மனதிலே ஆண்டவர் காண்பித்த அந்த வரைபடம் தான் இதை செய்திருக்கிறேன். The redemptive blood. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம், அது மீட்கும் வலிமை உள்ளது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ரத்தத்தை அநேகர் அதை புரிந்து கொள்ளாதனால்தான் அவர்களால் என்னது மறுரூபமாக்கப்பட முடியவில்லை, வெற்றிகரமாய் முடியவில்லை, கர்த்தருடைய நோக்கத்துக்குள்ளே அவர்கள் நடக்க முடியவில்லை. Because they doesn't know the power of the redemptive of the blood, that's why they are not changed in your life and they cannot succeed in your life. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுது? அப்படின்னா இந்த ரத்தத்துடைய வலிமை, இதை 3 பாகமாய் நான் யோசித்து ஆரம்பித்தேன். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த காலவட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள்? இருளின் காலத்தில் இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், ஈஜிப்தில் அடிமையாக இருந்தார்கள், இருளில் இருந்தார்கள். அந்த இருளின் காலத்திலே பிதாவாக தேவன் தன் குமாரனை ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்படுத்தினார். யாத்ரா 12ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கள் எடுக்க வேண்டும், அவர்கள் இல்லத்துக்கு எடுத்து வர வேண்டும், அதை 4 நாட்கள் பரிசோதனை பண்ண வேண்டும், அதன் பிறகு அதை பலியாய் கொடுக்க வேண்டும். அது ரத்தத்தை என்னது ஒரு பானையிலே போட்டு அதை எடுத்து என்னது அவருடைய கதவிலே அதை பூசப்பட வேண்டும். சோ அங்க என்ன பார்க்கிறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிழலாய் ஒரு காரியத்தை காட்டுறார். God is teaching them as a shadow. ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் இல்லாமல் நீங்கள் மீட்படைய முடியாது, விடுதலை அடைய முடியாது என்ற உண்மையை தான் அவர் வலியுறுத்துறாரு. அப்ப யாத்ரா புத்தகத்தில் நமக்கு ஒரு நிழலாய் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இஸ் a shadow. அப்படின்னா without blood you will never able to walk in deliverance. நீங்களும் நானும் ரத்தத்தை இல்லாமல் விடுதலைக்குள்ளே விடுதலையை சுகந்தரிக்க முடியாது, விடுதலையாய் வாழ முடியாது என்று ஒரு நிழலாகத்தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தான் அவர்கள் விடுதலை ஆக்கியது. எந்த காலத்திலே? இருளின் காலத்திலே. 9 வாதைகளை விடுவித்தார். 10ஆம் வாதை என்னது? ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை சிந்தப்படுது. 10ஆம் வாதையிலே என்னது? ஒரு விடுதலையாக்கப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? அதை எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? அது யாத்ரா புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு தேசத்தை மையமாய் அது வர்ணிக்கிறது. You read the book of Exodus is about speaking about one nation called Israel. அந்த இஸ்ரேல் தேசத்தை எப்படி விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு வழிமுறை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் அவர்கள் விடுதலையாக்கினார். அதுதான் யாத்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தை புத்தகத்தை நீ பார்க்கும்போது அது ஒரு தேசம் அல்ல, உலகம் முழுவதும் எப்படி அவர் மீட்க போறார் என்று அது காண்பிக்கிறார். யாத்ரா புத்தகத்திலே ஒரு தேசத்தை சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன செய்கிறார்? பல தேசங்கள் உலகம் முழுவதும் எப்படி ஆதாயப்படும் என்றால் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் தான் ஆதாயப்படுத்த முடியும் என்று வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இதை நான் கண்டும்போது எனக்கு ஒரு வியப்பாயிற்று. அப்படின்னா ஒரு தேசத்தை எப்படி மீட்டு எடுத்தார் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன செய்றாரு? அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் என்ன செய்யாது? He is going to redeem the entire globe. அதுதான் உங்களுக்கு புத்தகத்தை காணும். இதுவும் இருளின் காலம், அதுவும் இருளின் காலம். யாத்ரா புத்தகம் எழுதப்பட்டது எந்த காலத்திலே? இருளின் காலத்திலே. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? இருளின் காலத்தில். Both are written in the darker seasons. அப்படி என்றால் ஒரு உண்மையை எனக்கு அதிகமாய் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன் என்றால்,
அப்படி என்றால் இந்த இருளின் காலத்திலே ஆட்டுக்குட்டியானவர் என்ற ஒரு வெளிப்பாட்டும் அப்படி ரத்தத்தை கொடுத்து நாம் வெளிப்பாடு பெறாவிட்டால் இந்த இருளின் காலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? நம்முடைய எல்லையை நோக்கி போக முடியாது. எப்படி ரத்தம் அவர்களை மீட்டு எடுத்து வாக்கு தக்கம் தேசத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி, how the blood redeemed them from Egypt and bring them to the promised land, அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்திலே ரத்தமானது எப்படி நம்மை மீட்டு எடுத்து நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா நமக்கு வாக்கு தக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அதுதான் 1000 வருஷ ஆட்சி. that's called the millennium. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நடக்க போகுது. ஆக இது நடக்க வேண்டும் என்றால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து நமக்கு அநேக வெளிப்பாடு தேவை. we need to understand why the lamb, why the blood. இதை குறித்து நாம் புரிந்து கொண்டாதான் நாம் சாகசமாய் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை யாத்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஜெயம் அடைகிறவர்கள். இங்கு ஒரு கூட்டத்தை, ஒரு தேசத்தை பார்க்கிறோம். இங்கு தேசம் அல்ல, தேசங்களிலும் ஜெயம் உள்ளவர்கள். Yeah, the overcomers from all the globe. ஆனா இந்த இடத்துல ஒரு தேசம். ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா சுவிசேஷம் புத்தகத்தில் எப்படி ஆண்டவர் வராது? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். John chapter 1 verse 29. தமிழ் வேதாகத்தையும் ஆங்கில வேதாகத்தையும் வாசிப்போம். நான் முகவரியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து என் பின்தொடர்ந்து வாங்க. Just follow me what I'm trying to do. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருடைய பாவத்தை? உலகம். எந்த காரியத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்க வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டி. அதை வெளிப்படுத்துகிற விஷயம். அப்படி என்றால் தேவன் முன் குறித்து விட்டார் உலகத்தை எப்படி மீட்க வேண்டும், பாவத்திலிருந்து மனிதரை எப்படி மீட்க வேண்டும் என்று முன் குறிக்கப்பட்டது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். ஆனா இப்ப யோவான் 1ஆம் அதிகாரத்தை என்ன பார்க்கிறோம்னா முன் குறித்ததை நிறைவேற்றும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரதை நான் பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? முன் குறித்ததை அது நிறைவேற்றுறதுக்காக யோவான் இதோ இது உலகத்தை சுமக்கிற, என்னது, உலகத்துடைய பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை வர்ணிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது என்ன பார்க்கிறேன்டா, யாத்ரா புத்தகத்திலே ஒரு நிழலாக நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த சம்பவத்திலே ரத்தமான சிந்தப்பட வேண்டும், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக மீட்க வேண்டும், அவர் வாக்குறுதிகள் போனோம். ஆனா சுவிசேஷ புத்தகத்தில் என்ன நடந்தது? அந்த நிழலானது நிஜமாக்கப்பட்டது. யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்தார். எதற்காக வந்தார்? உலகத்துடைய பாவத்தை சுமந்து மனு குலத்தை அந்த பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கும்படி அவர் ரத்தம் சிந்தினார் என்று இங்கு யோவான் நமக்கு சொல்ல விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர்கள் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு புதிதான காரியம் அல்ல. இட்ஸ் நாட் a நியூ ஸ்டேட்மெண்ட். ஏனென்றால் காலம், வருஷமாக, மாதங்களாக, decade and century they are practicing things. அப்படி என்றால் இதை பயிற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன பயிற்சி? ஆட்டுக்குட்டியே தங்களுடைய சார்பாக பலியை செலுத்துவார் என்ற இதை தொடர்ச்சியாக பழைய ஏற்பாடுகளை பார்க்கிறோம். சோ யோவான் அதை சொல்லும் போது இட்ஸ் நாட் a surprise for them. அது அவர்களுக்கு அதிர்ச்சி அல்ல. தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போது அவர்களுக்கு என்ன வருதுன்னா, அப்படி என்றால் எது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள், நாங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை உண்மையாக நிறைவேற்றும்படி ஒருவர் வரார் என்று அது காட்சியை தான் நீங்க பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சோ என்ன பார்க்குறீங்க? the lamb. இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி என்றால் you need to search what's the lamb. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய என்ன விசேஷ தன்மை, இதில் என்ன அடங்கியிருக்கு, இதுதான் என்னுடைய ஆராய்ச்சியாக இருக்க போது. I'm going to search on this because I am embarking. because ஏனென்றால் இந்த கடைசி நாட்களே ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயமடைய போறார். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குதா சொல்லுது? ஓகே, சரி. வெளிப்படுத்துகிற விசேஷம் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10லிருந்து 11 வாசிப்போம். இதில் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்.
மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த 11ஆம் வசனத்தை நாம் மாத்திரமே நம் உற்று கவனிக்க போறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தது பரலோகம் எப்படி ஆட்டுக்குட்டியானவரை முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதை குறித்து ஒரு வெளிப்பாட்டை பார்த்தோம். ஹவ் த ஹெவன்ஸ் exalt the lamb, அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதில் 3 காரியத்தை கொண்டு வந்தது. மேஜர், முக்கியத்துவம், மேனர், அவர் வாழ்ந்த விதம், மூன்றாவது என்ன பார்த்தோம்? த மிஷன்ஸ், அவருடைய யாத்திரை, அதை தான் வைத்து நம்ம பார்த்தோம். சரியா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பரலோகத்துடைய ஆயுதம், த ஹெவன்லி வெப்பன்ஸ் ஃபார் த ஓவர்கமர். அப்படி இந்த நீங்களும் நானும் ஜெய அடைய வேண்டும் என்றால் இந்த ஆயுதத்தை குறித்து நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆயுதத்தை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். 2 காரியங்கள், ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்னொன்று சரியாக அதை உபயோகப்படுத்த தெரியணும். விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் சரியாக உபயோகப்படுத்த தெரியல, it will never work. You can have revelation about the weapons, but if it doesn't know how to utilize the weapons, அது அர்த்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ் வாசலில் இருக்கும்போது போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸில் இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது. எங்களுடைய ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிவால்வர் இருக்கும், M16 இருக்கும், பாம்கான் இருக்கும், இது ஸ்னாப்பர் இருக்கும், அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங்ஸ், இது இப்படி தான் இருக்கும், இப்படி அடித்தா அப்படியே அடிப்போம். ஸோ நிறைய வேப்பன்ஸ் எங்களுக்கு கூட இருக்கும். அந்த வேப்பனை நாங்கள் புரிந்து கொள்ளணும். புரியலைன்னா சரியாக உபயோகப்படுத்த தெரியாது. அப்போ இது தற்காப்புக்கு ஆபத்தான நிலையில் அது அதே தான் இரத்தமானதை குறித்து நமக்கு ஒரு ரகசியத்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? எதிர் விளங்குது. சரி, இந்த இடத்துல 3 காரியங்களை நான் உங்களுக்கு முகவரியாய் சொல்ல போகிறேன். இந்த ஆழமாய் போக போறதில்ல. ஓகே, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், டச். இந்த இடத்துல 3 C பார்க்கிறேன். 3 C. நம்பர் 1, கான்ஃப்ளிக்ட். வாசிப்போம் 11ஆம் வசனத்தை, தமிழில் வாசிப்போம், ஆங்கிலத்தில். கான்ஃப்ளிக்ட்னா யுத்தம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆங்கிலத்தில் வாசிப்போம். அது பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம வெவ்வேறா பிரிக்க முடியாது. many of them try to separate that. அது அவர்களுடைய விளக்கம், அவர்கள் வியாக்கியானம். ஆனா என்னுடைய வியாக்கியானம் என்ன பார்க்கிறேன்னா, you cannot separate the 3 things. 3 இணைந்தது. ஒன்று, முதலாக என்னது, உண்மை என்ன பார்க்கிறேன்டா, அவர்கள் முகமுகமாய் சாத்தானை சந்திக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். அதான் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லும் போது there is a face to face confrontation is happening there. புரியுதா உங்களுக்கு? உங்களோட விரோதியை நீங்க ஜெயித்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, நான் சொல்றேன், நீங்க உங்க விரோதியை ஜெயிச்சிருக்கீங்க சொல்றீங்க, அப்படியே you already face it. அப்படின்னா முகமா நீங்க சந்திச்சிருக்கீங்க, முகமா சண்டை போட்டிருக்கீங்க. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்படி என்றால் கான்ஃப்ளிக்ட்ஸ், கன்ஃபரன்டேஷன்ஸ், ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படின்னா முகமுகமாய் நீங்களும் நானும் சாத்தானை சந்திச்சு தான் ஆகணும். there is no way. அதுதான் பவுல் என்ன சொல்ற எபேசியர் புத்தகத்தில், அகெயின்ஸ்ட் துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்கள், அகெயின்ஸ்ட் என்ற வார்த்தை சொல்ல முகமுகமாய் சொல்றார். அப்படி என்றால் முதலாக என்ன சொல்றேன்னா, நீங்களும் நான் you cannot be coward. கவர்னா விளங்க அவங்களே கோழைத்தனமாக முடியாது. கோழைத்தனம் உள்ளவர்கள் என்னது, முகமுகமாய் சாத்தானை சந்திக்க முடியாது. You must be courageous to face the enemy. புரியுதா உங்களுக்கு? அதுதான் முதலாக அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லும் போது, அப்படி என்றால் அவர்கள் முகமுகமாய் சந்தித்து அந்த முகமுகமாய் போராடி ஜெயித்த ஒரு கூட்டத்தை தான் இங்கு வர்ணிக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு கூட்டம் தான் தொடர்ந்து வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கூட்டம் தான் பலவிதமான வர்ணிப்புகளை சொல்லப்படுது. புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது உண்மை என்ன பார்க்கிறேன், சாட்சியின் வசனம். ரத்தத்தை குறித்து அப்புறமேல பேச போறேன். அதுதான் என்னுடைய முக்கியமான
சாட்சியின் வசனம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? The word of testimony. அப்படின்னா என்னுடைய வாயிலே நான் சொல்லுகிற ஒரு சாட்சி. எதை குறித்து சாட்சி சொல்கிறேன் என்றால், இரத்தமானது எனக்குள்ளே என்ன செய்தது என்று அதுதான் சாட்சி. What the blood done for us and inside us. இந்த ரத்தமானது எனக்கு என்ன செய்தது, எனக்குள்ளே என்ன செய்தது என்று ஒரு சாட்சியை தான் இங்க அறிவிக்குது. அதான் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால் அவர் ஜெயித்தார் மட்டுமல்ல, சாட்சியின் வசனம். எதை குறித்து சாட்சி வசனம் சொன்னார்? What they was testifying, they are testifying the blood. அந்த blood என்ன செய்தது, அவர்களுக்கு என்ன செய்தது, அவர்களுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தான் சாட்சி கொடுக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? So they actually experiencing the blood. அப்படி இருந்தா அந்த ரத்தத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் சாட்சி. இப்ப பாருங்க, ஒரு சாட்சியை நீங்க சொல்லும் போது என்ன செய்றீங்க, உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நேரிட்டது, அதை அனுபவித்தனால தான் சாட்சி சொல்றீங்க. ரைட் இல்லையா? Why are you giving testimony? Your testimony is actually what you experience, what you encounter, and that's why you're testifying. அப்படி என்ன இவருக்கு சாட்சி வசனம் என்று சொல்லும் போது இவர் நாவிலே என்ன சொல்றார்கள், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன செய்யறார்கள்னா, ரத்தமானது அவர்களுக்கு என்ன செய்தது, அவர்களுக்குள்ளே என்ன செய்து, what the blood does for us, for them and inside them. புரியுதா உங்களுக்கு? அப்படி இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்யுது, நமக்குள்ளே என்ன செய்து. இரண்டு வித்தியாசமான வார்த்தையை நான் பயன்படுத்த. ஐ அம் யூசிங் டூ டிஃபரண்ட் வேர்ட். ஃபார் அஸ், இன் அஸ். வித்தியாசம். நமக்காய் செய்வது, நமக்குள்ளே செய்வது. இந்த காரியங்கள் யாருக்கும் புரியாது. ஏன் தெரியுமா? புரியாதனால தான் நம்மளுடைய இதே இழந்து விட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் சாட்சி வசனமாய் சொல்லுகிறார்கள். சாட்சி வசனம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? என்னுடைய ரெண்டாவது என்ன போட்டா கான்சிகரேஷன்ஸ். கான்சிகரேஷன் என்றால் இந்த ரத்தமானது அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவர்களை வேறு பிரித்து இருக்குது. பாருங்க, இப்போ ஒரு சாட்சியை நான் சொல்லும் போது ஒரு ஏதோ ஒரு கதையை ஜோடிச்சு சொல்ல முடியுமா? கதையை ஜோடிச்சு சொன்னால் அது சாட்சி அல்ல. அது என்ன செய்யற, ஏதோ ஒரு உண்மை கதை இல்லை. அவ சாட்சி என்று சொல்லும் போது என் வாயிலிருந்து வருகிற சாட்சி அது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வார்த்தையை இணைக்கிறது தான் சாட்சி. உண்மையா? Testimony is about what I'm verbalizing, which is actually what I am. அதான் சாட்சி. உண்மையா? புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன, இந்த ரத்தமானது அவர்களுக்காய் என்ன செய்தது, அவர்களுக்குள்ளே என்ன செய்தது என்று ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டனால அவர்கள் என்ன செய்றார்கள், அது வாயிலிருந்து புறப்பட வருது. What they experience, the blood that done for them and done in them, that experience become a testimony. அப்படினா ஒரு கதை அல்ல, ஒரு ஜோடிக்கவில்லை. So that's what means consecration important. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? மூன்றாவது காரியம் அந்த இடத்துல என்ன பார்த்தோம்? மூன்றாவது காரியம் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள், சாட்சியின் வசனத்தின் மூலமாக. By the word of the testimony. வேற என்ன பார்க்கிறோம்? அடுத்த காரியம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். அப்படி என்றால் ஒருவேளை இதற்காக அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு கொடுக்க தயாராக. அப்படின்னா எது? a commitment. ஆங்கிலத்தில் அது வாசிப்பது the last phrase of that verse 11. They do not love the life even to death. அப்படின்னா a commitment. அப்படின்னா எனக்கு இந்த பூலோகத்திலே நான் வாழும் போது இந்த ரத்தத்தை எனக்குள்ளே என்ன செய்கிறதோ, எனக்குள்ளே செய்கிறதோ, எனக்காக செய்கிறதோ அதை நான் அனுபவிக்க மாட்டோமல்ல, அதன் மீதமாக என்னுடைய ஜீவன் பிரியும்படி வந்தால் சரி, அதை நான் விட்டு கொடுக்க போறதில்லைன்னு சொல்றோம். a strong commitment. That's what happened. புரியுதா உங்களுக்கு? Let me tell you, God is creating a great company. ஒரு பெரிதான ஒரு கூட்டத்தை எழுப்பிக் கொண்டிருக்கார்கள். இந்த கூட்டமானது இந்த மூன்று காரியங்களை அடங்கியிருக்க போது முகமுமாய் சாத்தானோடு யுத்தம் செய்ய போது. They go to face and confrontation with the devil. இரண்டாவதாக they go to consecrate themselves. அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க போறார்கள். அந்த ரத்தம் அவர்களை வேறு பிரிக்கிற ஒரு ஜீவியம். அந்த ரத்தம் அவர்களுக்குள்ளே என்ன செய்வது, அவர்களுக்காக என்ன செய்வது என்று அது அந்த அனுபவிக்கும் போது அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக மாற போறாங்க. மூன்றாவது என்ன நடக்க போனா, இந்த ரத்தத்துக்காக, இந்த ஆட்டுக்குட்டிக்காக அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்களாக they are going to commit.
I don't know about you. There was a time the Lord asked me, பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோட எண்ணத்தில் ஆண்டு கேட்டார், would you like to die for me as a martyrdom? I say, God, if that's what you want, then let it be. Why? ஏன் பெரியமார்களை சொன்னேன்? Because he died for me, then why should I die for him? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ இதை முகவரியாக உங்களுக்கு கொண்டு வர. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ 3 காரியங்களை கொண்டு வர போறேன். The heavenly weapons for overcome. அப்படி என்றால் பரலோக ஆயுதம் நமக்கு ஜெயம் கொடுப்பவர்களுக்கு உபயோகமா இருக்க போகுது. சரியா? அதுல 3 காரியத்தை கொண்டு வர போறேன். கவனமா கேளுங்க. இந்த ரத்தம் நமக்குள்ளே என்ன செய்வது, நம்மூலமா என்ன செய்வது. Let me phrase again. What the blood does inside us and the blood does for us is totally different. Okay, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். What the blood is doing for you and the blood doing inside you. உனக்காய் இந்த ரத்தம் என்ன செய்து, உனக்குள்ளே இந்த ரத்தம் என்ன செய்து, அந்த உண்மைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? எதிர வருது. Firstly, the blood is going to work inside you so that the abiding glory will resident upon your life. ரத்தமானது என்ன செய்ய போகுது, உனக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய போது, அந்த காரியத்தின் மீதமா என்ன செய்ய போகுதுன்னா மகிமையின் மேகமானது உன் மீது வரப்போகுது. The abiding glory. அதனால தான் இவர்கள் ஜெயித்தார்கள் பிரியமார்களே. The reason why they overcome by the blood, because they allow the blood to do something in your life. அந்த ரத்தத்துக்கு என்ன செய்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். என்ன அனுமதி கொடுத்தார், அவர்களுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்யும்படி. அந்த காரியத்தை அவர்கள் செய்யும் போது, ரத்தம் செய்யும் போது என்ன செய்தது என்றால் அவர்களை மகிமின் மேகத்தை சுமக்க வைத்தது. Now look at me, that's what is going to be. இது கடந்த சில வாரங்கள் மாதங்களா நான் பேசிக்கொண்டிருந்து பிரசன்னத்தை பத்தி பேசினேன். You remember the presence? I'm talking about the tangible, glorious presence is going to come. பிரியமானவர்களே, that's going to happen. I believe that's going to happen. Get ready, Pa, Jason. The next power is going to touch you. I'm just praying for you and just meditating upon you. Why? That's what have to happen. And the glory must come upon. ரத்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால் என்ன நடக்க முடியாது, அந்த மகிமையின் மேகம் உங்கள் மீது இறங்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? If the blood is not working inside you and you're not allowing the blood to work inside you, the glory realm will not resident upon you. அப்படி என்றால் ரத்தம் உனக்குள்ளே செய்யும்படி நீ விட்டு கொடுக்காத போது, அனுமதி கொடுக்காத போது மகிமையின் மேகம் உன் மீது இறங்க முடியாது. மகிமையின் மேகம் இறங்க முடியாது என்றால் என்ன நடக்கும்? அற்புத அடையாளக்குள்ளே நடக்க முடியாது, அதிசயங்களுக்குள்ளே நடக்க முடியாது, மரித்தவர்களை உயிர் தள்ள முடியாது, சப்பானியை நடக்க வைக்க முடியாது, குருடர்கள் பார்வையடைய முடியாது. Because the glory realm has that power. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தான் என்ன செய்வான்? வியாதியை கொண்டு வருவான். That's the job of the demonic, to bring disease. மரணத்தை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான், பல இன்னல்களை கொண்டு வருவான். ஆனா அவைகளை ஜெயிக்கும்படி ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும் பிரியமார்களே, ரத்தத்திலே தான் அந்த வலிமை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதான் சாத்தானை ஜெயித்தார்கள். Now look at me, the enemies are fear about one company. பிசாசானவர் ஒரு கூட்டத்துக்காய் அதிகமாய் பயப்படுறான் தெரியுமா? எந்த கூட்டம் தெரியுமா? ரத்தத்தை குறித்து அறிந்தவர்கள், செயல்படுகிறவர்கள் தான். A company that knows the revelation of the blood and enjoy the reality of the blood. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இத்தனை பேருக்கு விளங்குதா உங்களுக்கு? So continue. So abiding glory. ஓகே, இப்போ எப்படி பாஸ் இது எப்படி வரப்போகுது? இப்போ நான் உங்களுக்கு சில உண்மைகளை நான் கொண்டு வர போறேன். I'm just going to bring you some depth through. Just follow me. லேவியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். Leviticus chapter 17 verse 11. லிவிட்டிகஸ் அப்படி என்றால் லேவியாகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஆங்கில வேதாகம் எடுத்துட்டீங்கன்னா எடுத்து வாசிக்கலாம்.
மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்படி என்றால் அந்த ரத்தத்துக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு? What the blood contain here? Life. ஆங்கிலத்தில் வாசிப்போம். The life of the flesh is in the blood. அப்படி என்றால் ரத்தம் நம்மை விட்டு அதிகமாய் போனுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் உங்களை விட்டு போக போகுது. அதனால தான் பாத்தீங்க, அந்த பிளட்ஸ் மூவ் அரவுண்ட் எவ்ரிவேர். தெரியுமா உங்களுக்கு? ரத்தமானது உங்களுடைய எல்லா அவயங்களையும் கடந்து போகும். The blood has power to go into every organs. எந்த இடத்துல ரத்தம் போகலன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும்? மரித்து போயிடும். That's why we have என்னது ஸ்ட்ரோக், என்னது சில இடத்துல கால், ஏன்னா blood flow சரியா போல. அப்ப ரத்தத்துக்கு என்னது, ஒரு சரீரத்துக்குள்ளே அது எல்லா பாகத்துக்குள்ளே போகும்போது என்ன செய்யுது? அந்த பாகத்தை என்னது உயிர்ப்பிக்குது, அந்த பாகத்தை என்னது அதிகமாய் பாதுகாத்துக் கொள்ளுது. The blood has power to sustain the organs and revitalize. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் பாத்தீங்களா, உங்களுடைய பிளட் டெஸ்ட்ல எடுத்தா என்ன சொல்றாங்க? பிளட் டெஸ்ட்ல பார்த்து தான் உங்களுக்கு என்னென்ன காரியம் இருக்கு தெரியவா சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? சோ என்ன பார்க்கிறோம்? ரத்தத்திலே ஜீவன் அடங்கியிருக்கு. ஓகே, சரி. லேவியாம் 17:11 வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வசனம் என்ன சொல்லு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். They overcome by the blood of the lamb. So what that means? It means they overcome by the life of the lamb. புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லும் போது அப்படி என்றால் அது மொழிபெயர்த்தால், if you interpret that means the life of the lamb. ஏன்னா ரத்தத்தில் என்ன அடங்கியிருக்கு? ஜீவன். அப்ப ஆட்டுக்குட்டி ரத்தம் என்று சொல்லும்போது ஆட்டுக்குட்டியுடைய ஜீவனை வைத்து அவர்கள் ஜெயமடைந்தார்கள். So what it means actually, the blood of the lamb means, it means the life of the lamb. ஏன்னா ரத்தத்துக்குள்ள என்ன அடங்கியிருக்கு? ஜீவன் அடங்கியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? You follow me? Are you following? சரி. அப்படி என்றால் உங்களுக்குள்ளே ரத்தமானது செயல்படும் போது, if the blood is working inside you, that means the blood is creating a nature called lamb like nature. புரியுதா உங்களுக்கு? ரத்தம் உங்களுக்குள்ளே செயல்படும் போது அது என்ன செய்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியுடைய சுபாவத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது? How many of you following me? பின்தொடர்ந்து வரீங்களா? You listen very carefully. ஏன் பிரியமார்களே? Why? வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் நன்றாக, now I want to teach the book of Revelation. அதை நிச்சயமாக கற்றுக் கொடுக்க போறேன். One of the book that we need to learn. வெளிப்படுத்தின விசேஷத்துல the beast and the lamb. beast என்று சொன்னா மிருகம். சரி, அதுக்கு ஒரு வாசிப்பு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Revelation chapter 17. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் வசனத்தை கொடுக்கிறேன். Revelation chapter 17. verse 12 to 14. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். Look at this very carefully. Look, இப்ப கவனமா பாருங்க. What's the picture? What's happening here? இப்ப உலகத்திலே நடக்கிற போராட்டங்களை நீங்க பார்க்கும்போது நம்ம என்ன செய்றோம்? we analyze. பாருங்க, பூமியில் நடக்கிற இது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்குது, இஸ்ரேலுக்கு யுத்தம் நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பட் அது இயற்கையில பார்க்கிறோம். நம்ம ஆவி உலகத்தில் ஒரு உண்மையை நம்ம பார்க்கணும். we need to understand what happening in the spirit realm. ஓகே, வாசிப்போம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார்.
வாசி. அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். என்ன பாக்குறீங்க? the beast and the lamb, மிருகம் ஆட்டுக்குட்டி. பாத்தீங்களா? the word beast வருதா? ஆங்கிலத்தில் வாசிப்போம். the beast. okay, அடுத்து okay, என்ன பாக்குறீங்க? the beast and the lamb are in the war. பாக்குறீங்களா? ஆட்டுக்குட்டியானவரும் மிருகமும் யுத்தத்திலே நடக்கிறது. அதான் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் the beast is what? the beast is the antichrist, அந்திகிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? அந்த மிருகம் யார்? அந்திகிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு. ஓகே, ஜீசஸ் இஸ் ஃபுல்லி மேன். தெரியும்ல உங்களுக்கு? இயேசுவான முழுமையாக மனிதனா இருக்கிறார், அந்திகிறிஸ்து முழு மனிதனா இருக்கிறான். ஓகே, இயேசு முழு தேவன், ஆனா அந்திகிறிஸ்து முழு தேவன் அல்ல. no, he is not God. ஆனா யார் மூலமா வலிமை பெறான்? சாத்தான் மூலமா வலிமை பெறான். so there is going to be war with the beast and the lamb. புரியுதா உங்களுக்கு? so எப்படி யுத்தம் நடக்க போகுது? the beast is going to impart beast nature into humanity. இந்த மிருகமானது என்ன செய்ய போகுது என்றால் தன்னுடைய சுபாவத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர போகுது. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குது? ஏன்னா அவங்க தன்னுடைய சுபாவத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தா அது மகா ஒரு சேனையை உருவாக்க போகுது. It's going to create a great company called the Beast Company. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆட்டுக்குட்டியானவர் அவரும் ஒரு சேனையை உருவாக்குறாரு. அந்த சேனைக்குள்ள என்ன செய்யறாருன்னா ஆட்டுக்குட்டியுடைய சுபாவத்தை வைக்கிறார். he is placing the nature of the lamb. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? so the nature of the lamb and the beast nature is going to be on warfare. புரியுதா உங்களுக்கு? so what's going to happen in the church? இந்த சபைக்குள்ள என்ன நடக்க போகுதுமா? there are going to be beast kind of people and lamb kind of people are going to come together. பிசாசு அது செய்யப்படுறோம். that's the nature. புரியுதா உங்களுக்கு? so that's a war that you and I are coming. அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் if you want to win the war, the battle, then you must allow the blood to work in you. அதிலே நீங்கள் ஜெயமடைய வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி ரத்தம் சொல்லும்போது the life of the lamb supposed to work in you so that the nature of lamb will be formed in you. புரியுதா உங்களுக்கு? பட் சாத்தானே என்ன செய்றான்? ஒரு மிருகத்தை கொண்டு வரான். அந்த மிருகத்தை மூலமா என்ன செய்றான் தெரியுமா? நமக்குள்ளே வேலை செய்ய பார்க்கறாங்க. அது நமக்குள்ளே வேலை செஞ்சா மிருகத்துடைய சுபாவம் வந்துவிடும். the nature of the beast will be formed. புரியுதா உங்களுக்கு? that's where the war of Armageddon is happen. ஆர்மகெடான் யுத்தம் என்ன நடக்குது தெரியுமா? அவன் ஒரு கம்பெனியை கொண்டு வரான், ஆட்டுக்குட்டியால ஒரு கம்பெனியை கொண்டு வரான். அங்கதான் கிளாஷ் நடக்க போகுது. எத்தனை பேர் ஆர்மகெடான் பாத்தீங்க? I went to எருசலேம் போனேன். நான் அவருக்கு போனோம். ஆர்மகெடான் போய் ஏறி பார்த்தேன் பாருங்க. உலக யுத்தத்தை நடக்கிற ஒரு இடமா இருக்குது. It's a place where the world can have war. அதை பத்தி தான் சொல்லுது. இப்ப விளங்குது உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? இவர்கள் ஏன் ஆட்டுக்குட்டியை இவர்கள் ஏன் சாத்தானை ஜெயித்தார்கள் என்றால் ரத்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட விட்டு கொடுத்தார்கள். They allowed the blood of the lamb. அந்த ரத்தம் என்னது? ஆட்டுக்குட்டி ரத்தம் என்ன செய்யுது? அவர்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியுடைய சுபாவத்தை கொண்டு வருது. A spirit of lamb that is been formed in them. அவ்விதமா இருக்கும்போது என்னது? அதுக்கு எதிர்முறையா என்ன செய்யலாம்? You can fight with the beast. ஏன்னா வெளிப்படுத்த விசேஷம் முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா என்னது? ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்னது மிருகத்துக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் யார் ஜெயித்தார்? ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயிப்பார். So if you want to win the battle, then you need to have the nature of the lamb. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆட்டுக்குட்டியோட சுபாவம் எப்படி? ரத்தம் உனக்குள்ளே செயல்பட வேண்டும். அப்ப ரத்தம் என்ன சொல்லுது? அதை தான் பவுல் ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. Romans chapter 13 verse 14.
புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது நான் சொல்லுது? துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? ஆங்கிலத்தில் வாசிப்போம். Put on the Lord Jesus Christ, no provisions for the flesh. அப்படின்னா சுயத்துக்கு நீ இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால், சுயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், எனது மிருகமுடைய சுபாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். How do you put on Jesus Christ? எப்படி பிரியமானவர்களே? How? When you allow the blood to work inside you. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவரை அணிந்து கொள்ளும் போது சுயத்துக்கு இடம். அப்படி இந்த flesh will not work. Flesh has no space. ஏன்னா மாமிசம் செயல்படும் போது சாத்தானுக்கு உரிமை வந்துடும். Wherever flesh works, demons works. புரியுதா உங்களுக்கு? அப்ப ரோமர் பவுல் என்ன சொல்றாருன்னா, ரோமர் புத்தகத்திலே நீ சுயத்துக்கு இடம் கொடுக்காமல் சாத்தானுடைய வாழ்க்கையை செயல்படாம இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அணிந்து கொள்ளு. எப்படி அணிந்து கொள்ள? அந்த ரத்தமானது உனக்குள்ளே கிரியை செய்யணும். Allow the blood of the lamb to work in you. அதுக்கு நீ விட்டு கொடுக்கும் போது என்ன நடக்குது? அது விட்டு கொடுக்க போது நீ ஒரு கைது, you will wear Jesus Christ. அதுதான் என்ன பார்க்கிறோம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அங்கியை செய்து அந்த அங்கியை அவர்கள் மீது போட்டார். இருக்கா? That was predetermined what God wants to do in future. புரியுதா உங்களுக்கு? புரிச்சா? அப்ப எது மகிமை எப்படி இறங்க போதே? Listen very carefully. Where will the glory rest? The glory only rests upon the Lamb. மறுபடியும் யோவான் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. John chapter 1, sorry. Verse 29, 30, 31. வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31. தயவு செய்து பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை எனக்கு கொண்டு வரதுக்கு I was battling over a lot of issue because I know something is going to happen here. வாசிமா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். தொடர்ந்து வாசிமா. 31 வாசிச்சா? 32. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். என்ன பார்க்கிறோம்? நல்ல யோசிக்க. ரீட் த கான்டெக்ஸ்ட். இந்த அமைப்பிலே இது சொல்லப்படும். வாசிப்போம். 29 30 32 ஆங்கிலத்தை வாசிப்போம். அந்த நாளிலே யோவான் யாரை பார்க்கிறான்? இயேசு கடந்து வரதை பார்க்கிறான். அதன் பிறகு என்ன இருக்குது? Say behold. Behold என்று சொல்லும்போது என்ன தெரியுமா? Stop everything. Behold என்று சொல்லும்போது உற்று பாரு. Behold என்று சொல்லும்போது என்ன செய்ய? உற்று கவனி, உற்று பாரு. ஏன் உற்று பார்க்க விடும்? உற்று பார்த்தா தான், உற்று கவனித்தா தான் என்ன செய்ய முடியும்? ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியை உன்னால் காண முடியும். Unless you are in the position of behold, you will never have the revelation of the Lamb of God. இப்போ பாருங்க, இதை யார் சொல்றா? யோவான். யோவான் ஏன் சொல்றா? ஏன்னா அவன் யோவான் அந்த ஆட்டுக்குட்டியானவரை உற்று கவனித்தனால் தான் ஆட்டுக்குட்டியானவர் என்று வர்ணிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து வாசிப்பா. The Lamb of God take the sin of the world. ஓகே, அடுத்து. ஓகே, 32 வாசிப்பா. நான் கவனமா கேளுங்க. வெரி கேர்ஃபுல்லி. ஆவியானவர் புறாவின் ரூபமாக இயேசு மீது வந்தார். உண்மைதானே? அதானே பார்த்தோம். மற்ற சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியான் புறாவின் ரூபமாக வந்தார். ஓகே ஓகே, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியார் வந்துட்டார். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்று ஞானஸ்நானம் பெற்றுமா, the Holy Spirit came as a dove. The question is not that. The question is,
அடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பா 32. And he remained upon him. The question is, ஆவியான புறாவின் ரூபமா வந்துட்டாரு, ஆனா உன் மீது தங்கி இருக்கிறாரா? தமிழ்ல வாசிப்பத. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இவர் மேல் தங்கினதை கண்டேன். நான் லுக் அட் மீ, நான் இதை வந்து கற்றுக் கொடுத்திருக்கேன். இவனுக்கு நீங்க சர்ச் கேம்ப் வரும்போது நான் இதை கற்றுக் கொடுத்தேன். இரண்டு விதமான பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம். ஒன்று பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே இருப்பது, உலகமா செய்வது. பரிசுத்த ஆவியை நம்மீது வருவது, அது வேற. அதோடைய வெளிப்பாட்டை நான் கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியார் யார் மீது வரார்? It remains. அப்படி என்றால் look at me. பரிசுத்த ஆவியானவரை என்ன வர்ணிப்பை பார்க்கிறோம்? புறா. புறா உங்க தோள் மீது நிரந்தரமா இருக்கணுமா? நீங்க என்ன செய்யணும்? You cannot disturb the dove. அந்த புறாக்கு விரோதமாய் செயல்பட்டீங்கன்னா என்ன நடக்கும்? பறந்துரும். ஏன்? புறா மென்மையானது, மென்மையான சுபாவம் உடையது. What makes the dove to remain upon Jesus? Because lamb and dove have the same nature. புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டிக்கும் புறாவுக்கு ஒரே சுபாவம், மென்மையான சுபாவம் உடையதுங்க. இசை ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது இயேசு வர்ணிக்க மென்மையான சுபாவத்தை, புறாவை வர்ணிக்கும் போது புறாவுக்கு மென்மையான. So both nature can get along. புரியுதா உங்களுக்கு? புரியுதா எத்தனை பேருக்கு? அப்படி என்றால் அவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஜெயித்தார்கள் என்று அர்த்தம் போது என்ன அர்த்தம்னா, அப்படி என்றால் புறாவானவர் அவங்க மீது அமரும்படி என்ன நடந்துச்சு? அவர்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் உடையவர்களாய் இருந்தார்கள். Because they have the lamb nature, that's the reason why the dove can rest upon them. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? So both nature can synchronize. புரியுதா உங்களுக்கு? The lamb is meek, the dove also meek. புரியுதா உங்களுக்கு? மென்மையான சுபாவம் உடையது புறாவுக்கு, ஆட்டுக்குட்டிக்கும் மென்மையான சுபாவம். So what are we seeing? The Holy Spirit is only can resident upon you. Upon me சொல்லும்போது the abiding glory. புரியுதா உங்களுக்கு? மகிமையின் மேகம். அந்த மகிமையின் மேகம் இறங்கிருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சரித்திரத்தில் கொஞ்சம் வாசித்து பாருங்க. வில்லியம் சீமோன் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மகிமையின் மேகம் அவர் மேல் அமர்ந்தது. He received the baptism of the Holy Spirit. But another experience, the glory realms resident. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருடைய மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா thick glory will surround the church. அப்படியே சபைக்குள்ள இருக்குமா. காலு இழந்தவர்கள் வரும்போது கால் வளருமா, கை இழந்தவர்கள் கை அப்படியே வளருமா, மூக்கில் கேன்சர் உண்டு மூக்கில் ஓட்ட உள்ளவங்க அப்படியே கூட்டத்துக்கு வரும்போது அந்த மூக்கு வளருமா. Because the glory realm has power. Glory realm என்று சொல்லும்போது எதை சொல்லுது? The heaven becomes so real. பரலோகத்தில் யாராவது முடவனை பார்த்துறீங்களா? Have you seen lame in the heaven? Cannot be, because heaven is full of supernatural. பரலோகத்தில் யாராவது குருடனா பார்த்துறீங்களா? பார்க்க முடியாது. பரலோகத்தில் எவனுக்கு வியாதி பார்த்துருக்கீங்களா? So the heaven was coming down means literally supernatural working. அப்ப இததான் இங்க ஆண்டவர் மேல வந்துச்சு. அதனால தான் இயேசு மேல வந்த பிறகு என்ன நடந்துச்சு? மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்கள், சப்பானி நடந்தார்கள், குருடர் பார்வை அடைந்தார்கள். Many transformation is happening because a resident of the Holy Spirit was upon him. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? ஆனா ஏன் நடந்தது? ஏன் பரிசுத்த ஆவியை மேல தங்கினாரு? ஏன்னா ஆட்டுக்குட்டியாடைய சுபாவம் உடையவராய் இயேசு இருந்தார். புரியுதா உங்களுக்கு? If you don't allow the life of Jesus to work in you with the help of Holy Spirit, you will never form the nature of the Lamb. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த சுபாவம் வரும்போது அந்த மகிமை அப்படியே உங்க மேல அமர்ந்துரும். And wherever you go, you become the transmitter of heaven in earth. எங்க போனாலும் என்ன நடக்குது தெரியுமா? You release heaven. You release heaven. You release heaven. அதனால்தான் அவர்கள் ஆட்டுக்குட்டி ஆடவர் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தா என்ன கொண்டு வரும்? What do the atmosphere devil கொண்டு வரும்? What the cloud of devil will do?
bring depress, stress, disease, defeat, everything. அந்த மேகம் அது என்ன? இருளான மேகம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய மேகம் உன் மீது அமரும் போது நடக்குது. It brings victory, break the power of the enemy, set you from disease. All this will happen. புரியுதா உங்களுக்கு? Change of life. புரியுதா உங்களுக்கு? எப்போது? The lamb nature. So you must allow the blood to work in you. அப்படியெல்லாம் ரத்தம் உனக்குள்ளே வேலை செய்யும்படி அனுமதி கொடுக்கும். ஆனால் தான் பவுல் சொல்றார், இயேசுவை தரித்துக்கொள், இயேசுடைய சுபா உனக்குள்ளே உருவாகும்படி செயல்படு. புரியுதா உங்களுக்கு? So what is happening is that we don't work on the characters of the lamb. ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவத்தை நமக்குள்ளே உருவாக்கும்படி அவருடைய ரத்தமானது நமக்குள்ளே செயல்பட விரும்புது. The blood of the lamb wants to work in you so that he can create the nature of lamb. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? அப்ப ஆட்டுக்குட்டியாடு ரத்தம் உனக்குள்ளே வேலை செய்வது விட்டு கொடுக்க என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்டுக்குட்டியாடு சுபாவம் உனக்குள்ளே வரும். ஆட்டுக்குட்டியோட சுபாவம் வரும்போது என்னது? ஆவியானவர் புறாவின் ரூபமா உன் மீது அமருவார். அமரும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீ வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் மகன் ஏதோ தவறு செய்யறாமச்சுங்க. தவறு செய்யும் போது அறையில இருந்து உள்ளுக்கு வெளியே வரும்போது, நீ உள்ளுக்கு வரும்போது அவன் ஒழுந்து உன் காலில் வந்து விழுவான். என்ன விழுவான்? அப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லல, அவனை கண்டிக்கல, ரோத்தா கொடுக்கல. ஆனா உணர்ந்த, because the cloud of glory will bring convictions. அதான் சகியூ வீட்டு போன பிறகு என்ன நடந்துச்சு? சகியூ மனம் திரும்பினா. ஏன் மனம் திரும்பினா? ஆண்டவர் சொல்றார், சகியூ நீ யாரை ஏமாத்துற சொன்னாரு? No, the presence has power to bring convict. இப்ப வேலை எடுத்து போறீங்க, நீங்க தான் மேபி சுப்பீரியா இருக்கீங்க. வேலை இடத்துல சில பேர் என்னது அட்டுழிய செய்யறாங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க, பணத்தை சூறாடிக்காங்க. when you enter the place, எவெல்லாம் அது செய்யறானோ அவன் என்ன வந்து உங்ககிட்ட தனியாக ஆஃபீஸில் வந்து சொல்லுவான், நான் வந்து பணத்தை வேலை எடுத்த பணத்தை எடுத்துட்டேன், இதை செஞ்சுட்டேன். நீங்கள் சொல்லலை, அவனே வந்து அறிக்கைடுவான். பிகாஸ் த டேஞ்சிபிள் க்ளோரி இஸ் அப்பான் யூ அண்ட் தே வில் சேஞ்ச் லைஃப். புரியுதா உங்களுக்கு? தே சேஞ்ச். புரியுதா உங்களுக்கு? That's what happens wherever Jesus go. இயேசு போகிற இடம்லாம் என்ன நடந்துச்சு? சகியூ மறைவானா யாரு? வேற என்ன நடந்துச்சு? சமாரியா பொன். நான் லுக் அட் மீ, சமாரியா பெண்ணை குறித்து நான் கதை சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எத்தனை ஞாபகம் இருக்கு? அவர் பேர் என்ன? பொட்டினி. சரித்திரத்தை அவர் பேருக்கு. Do you know that she is a prostitute? But do you know that she was a powerful vessel for God? எப்போ தெரியுமா? அந்த மேக அமர்ந்த பிறகு சரித்திரம் சொல்லுது, she was so powerful. அவளுக்கு சரித்திரத்தில் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. She was called apostle. அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டாளாம். ரோம ராஜ்யத்துடைய மன்னன் அவளை சந்திக்கிறது பயப்படுவானா, அவ்வளவு வல்லமையா இருந்தா. ஏன் தெரியுமா? மேக இறங்கினால. சரித்திரம் இருக்கு பிரியமானவர்களே. பொட்டினி பத்தி இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Why? Because it changed her nature. என்ன சுபாவம்? ஆட்டுக்குட்டியோடைய சுபாவம் வரும்போது. புரியுதா உங்களுக்கு? சரி, ஆட்டுக்குட்டியோடைய சுபாவம் என்னப்பா பாச? கொஞ்சம் ஒரு சுபாவத்தை பார்ப்போம். அதுதான் மலை பிரசங்கத்தில் இயேசு அதை வர்ணிக்கிறாரு. நீங்க மலை பிரசங்கத்தை வாசிக்க, இந்த மவுண்ட் சர்மன் வாசித்து பாத்தீங்களா? ராஜ்யத்துடைய சுபாவம் உடையவர்கள் எப்படி? How the kingdom people would be. ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த மலை பிரசங்கத்தில் பார்க்கலாம். அதுல ஒரு வார்த்தையை பார்ப்போம். மேத்யூ 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. Matthew chapter 5 verse 5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாவ். சாந்தம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து, அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? சாந்தம் குணம் உடையவர்கள். அப்படின்னா ஒரு காலவட்டம் வரும்போது பூமியை சுதந்தரித்து ஆளுகிற ஒரு கட்டம் வரப்போகுது. There will be a time that the entire saint is going to reign the earth. ஆனா எப்படிப்பட்ட சுபாவம் வேணும்? A prerequisite to reign சாந்தம் குணம். சாந்தம் குணம் இருந்தா தான் ஆள்கை செய்ய முடியும். ஓகே, சரி, let us work. ஓகே, the word ஆங்கிலத்தை அதை வாசிப்போம். The word blessed, பாக்கியவான் என்று சொல்லும்போது அந்த கிரேக்க பதம் மக்கூரியாஸ் என்று அர்த்தம். The word மக்கூரியாஸ் என்ன தெரியுமா? உள்ளரங்கமான ஒரு சந்தோஷம், உள்ளரங்கமான ஒரு திருப்தி. A full inner satisfactions, bliss.
தட்ஸ் கால்ட் மக்கூரியா. யாருக்கு? சாந்தம் குணமுடையவன், அவனுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஸோ சாந்தம் என்று சொல்லும், மீக்னஸ் என்று சொல்லுது. வாட் இஸ் மீக்னஸ்? அதுதான் ஆட்டுக்குட்டியுடைய சுபாவம். அதான் இயேசு என்ன சொன்னார்? மேத்யூ 11 நான் சாந்தம் குணமுடையவன் சொன்னாரா இல்லையா? இல்லையா? சரி, சாந்தம் குணம்னா என்ன பாச? அமைதியா இருந்து, அதான் அது இல்லை. தட்ஸ் நாட் மீக்னஸ். You might be a quiet person, that doesn't mean you're a meek person. புரியுதா உங்களுக்கு? மௌனமா இருக்காங்க பாரு, எவ்வளவு மௌனமா அமைதியா இருக்காங்க, சாந்தம் குடியும். நோ நோ நோ, டோன்ட் சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லிடாதீங்க. That's not what it means. The meekness means inside, உள்ளுக்கு சுபாவம். ஓகே, அதனால இயேசுக்கு சாந்தம் குணமுடையவர். மீக்னஸ் என்ற வார்த்தையை கொஞ்சம் பார்த்தோமா, a quality inside you which express humility and gentleness. Meekness என்ன தெரியுமா? உனக்குள்ளே ஒரு தரம். என்ன தரம்? தாழ்மையின் தரமும் மென்மையான சுபாவத்துடைய தரம் உனக்குள்ளே இருக்கும். அது உருவாக்க வெளியேறங்கமா அடிக்க தேவையில்ல. அமைதியா இருக்கு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? அது வந்து வேஷம் போடுறது. இது வந்து வேஷம் போடுறது, உள்ளுக்கே இருக்காது. ஏன் தெரியுமா? ரத்தம் என்ன செய்யுது? அந்த சுபாவம். ஸோ இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் ஹம்பிள். அதனால மோசையை பார்த்து என்ன 12 வாசித்து பார்த்தீங்க, மோசையை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? தாழ்மை சுபாவமுடையவன். அப்படின்றால் எப்படி? வாட் மேக்ஸ் திஸ் மேன்? பிகாஸ் அவனுக்கு கொஞ்சம் அவனுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா இஸ் அரகன்ட் மேன். தெரியுமா உங்களுக்கு? இஸ் அரகன்ட் மேன். ஏன்னா என்னது? அரண்மனையை இருந்த ஆளு, யுத்தத்திலே வல்லவன், நல்ல திறமையாய் படைத்தவன். But the arrogant man become humble man. It's a process. எப்போ தெரியுமா? ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் உனக்குள்ளே வேலை செய்யும்போது, அந்த ஜீவன் உனக்குள்ளே வேலை செய்யும்போது, அவரை நீ உற்று பார்க்கும்போது you will become more humble. அதனால பிலிப்பியர் புத்தகத்தை என்ன சொல்லுது? அவர் தன்னை தாழ்த்தினார்படினால் பிதாவானவர் என்ன செய்தார்? அவரை உயர்த்தினார். Because he humbled himself, the Father walks out. எங்க எல்லா நாமங்களுக்கு காட்டிலும் மேலான நாமம், அப்படிதானே சொல்லுது. அப்படி இந்த உயர்வு எப்போ வரும் தெரியுமா? When you learn to walk in the quality of humility and gentleness. தாழ்மையுடைய தரமும் மென்மையான சுபாவுடைய தரம் உனக்குள்ளே இருக்கும்போது உயர்வு தன்னாலே தேடி வரும். அப்படித்தானே 1 பேதுரு புத்தகம் சொல்றாரு, தேவனுடைய கரத்திலே நீ அடங்கி humble yourself in the hand of the Lord. ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார் போட்டிருக்கா இல்லையா? So the humility nature. அப்படி என்றால் meekness என்று சொல்லும்போது அதான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? என்ன எத்தனை விளங்குது? meekness என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? an attitude of submissions. அப்படி என்றால் தன்னை மற்றவருக்கு அர்ப்பணிப்புகிற ஒரு மனப்பான்மை. And look at me. Jesus have the attitude of submission. He submit to the plan of the Father. பிதாவுடைய சித்தத்துக்கு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தார். மனிதனா மாறுபடி, கோர மரணத்தை சந்திக்கும்படி he submit to the will of the Father. அவர்னால என்ன சொல்ல? அப்ப எப்படி நீங்க அதை செய்ய முடியும்? நானும் ஆண்டவர் தான், நீங்களும் ஆண்டவர் தான். He never argue with that. A spirit of submission is called meekness. புரியுதா உங்களுக்கு? submit. அதனால ஆட்டுக்குட்டியானவர். அதனால பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய வரைபடம் அங்கே வைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? to show heaven how my son learned to walk in submission. அதை பூலோகத்திலே கொண்டு வருது. அதான் அந்த சுபாவம், submission. அப்படின்னு சமிஷன் என்ன தெரியுமா? இதனால பல வேதனைக்குள்ளே நான் போகலாம். because of the submission I need to go through a lot of pain and hassles. அப்படின்னா இதுக்கு நான் விட்டு கொடுத்து நான் அடங்கி வரும்போது இதனால பல பிரச்சனை, பல வேதனை நான் கடந்து போனாலும் ஆனாலும் நான் அப்படிதான் இருக்க போறேன். that is called meekness. பிரச்சனை வந்த பிறகு ரிபேலியன் பண்றது சமிஷன் அல்ல. நல்லா இருக்கும்போது எல்லாம் சப்மிட் பண்ணலாம். விளங்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கும்போது சப்மிட் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா என்னது? எதிர்முறையாக மாறிடுவோம். அப்படின்றா அது என்னது?
ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் நமக்குள்ளே இல்லை. The nature of the lamb is not there. பிதாவிடத்திலே அவர் தர்க்கம் பண்ணல. He never fight with the father. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும்போது அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு சிலுவைக்கு போற முன்பாக அவருடைய சுபாவம் மாறல. He still submit as a lamb. இல்லையா? நம்ம எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துல சமீட்டா வாழலாம். இப்போ எதிர்முறையாக உங்களுக்கு சொல்லப்பட்டு சில காரியங்கள் செய்யப்படும் போது நீங்க எப்படி அதில் செயல்படுறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான சுபாவம் என்று அர்த்தம். What's your true nature is only exposed when the fire comes. இயேசு அந்த அக்கினியில் கடந்து போன போது he was so meek. That's a nature, not Italian. பிசாசுடைய சுபாவம் என்ன தெரியுமா? The beast என்ன தெரியுமா? முரட்டாட்டம், ரிபேலியன்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களிலே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். That's a beast nature. எங்க போட்டிருக்கு? 2 தீமோத்தி புத்தகத்தில் போட்டிருக்கு. So all beast nature. புரியுதா உங்களுக்கு? அப்ப சமிஷன் என்று சொல்லும் போதே எல்லா நேரத்திலும் இல்லை, நெருப்பு வந்தாலும் சரி அந்த நேரத்தில் நோ, ஐ வில் சப்மிட். இதுதான் ஆண்டவர் கொடுத்தார், இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்க சொன்னார். ஐ வில் லேர்ன் டு வாக் அப்படின்னு அதை சப்மிட் பண்ணும்போது என்ன தெரியுமா? உள்ளுக்கு அப்படி உள்ளுக்கு வெறித்தனமாக வச்சுட்டு வெளியே வேஷம் போட்டு. நோ நோ, தட்ஸ் நாட் இஸ் சப்மிஷன். மீன்ஸ் வாட்? யூ ஜஸ்ட் சப்மிட். அப்படின்னா நோ ரியாக்ஷன் இன்சைட் யூ. உங்களுக்குள்ள என்னது? ஒரு போராட்டம். இயேசு அப்படி செய்யவில்லையே பிரியமானவர்களே. லுக் அட் ஜீசஸ் ப்ராப்பர்லி. Jesus never do anything like this. அப்பா சொன்னாரு, இந்த பாட்டை கேட்டப்பா, இந்த பாத்திரம் நீங்க தான் என் பெட்ட ஆண்டவரே சொன்னார் இல்லையா? ஆனாலும் உம்முடைய சித்தமாக கடவுள் ஆண்டவர். Let me submit your will. இந்த அக்கினியில் நான் கடந்து போணுமா? Let me submit. That is true nature of the lamb. So how you submit is important. வெளியரங்கமாய் சப்மிட் பண்ணிட்டு உள்ளுக்கு மர்மரிங், குற்றச்சாட்டி கொண்டு முணுமுணுத்து கொண்டு பின்னாடி புறம் பேசிட்டு அப்படியே உள்ளுக்கு அப்படியே உள்ளுக்கு உணர்வு இல்லை, உணர்வு அப்படியே. தட்ஸ் நாட் சப்மிஷன். உண்மையான அர்ப்பணம் என்னன்னு தெரியுமா? உள்ளுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும். அதுதான் இயேசு. நல்லா யோசித்து பாருங்க. சிலுவையில் அறைய பண்ணப்படுறாரு, கல்லன்கள் 2 பக்கத்தில் இருக்காங்க, ஆணியினால் அடித்தார்கள். இது கோரமான மரணம். If really research on this, it is suffocate death. கையில் ஆணி அடிபட்டு காலில் அடிக்கப்பட்டது. அவர் மூச்சு விடும்போது என்ன நடக்கும்? ஒவ்வொரு முறையும் மூச்சு எடுக்கும்போது அந்த ஆணியில் அப்படி மேலே ஏறும். என்ன நடக்கும்? ரத்தம் பிதிக்கு வரும், வலி, agony. ஆனால் அந்த மத்தியில் what's the spirit of Jesus? Father, forgive them. Wow, that's a lamb nature. Father, forgive them. That's the nature of the lamb. What to forgive, my son? They doesn't know what they do. அப்படி சொல்றாரு. அவருக்கு அறியாமே செய்யறாங்க, அறிந்து தான் செய்யறார்கள். ஆனா மேல பார்க்கறாரு because of the இருளின் கீழே செயல்படுது. Now that's submission. That is a mature level of growing. Not in silent moments but reacting inside. உள்ளுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு விட்டு கொடுக்க மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு இது செஞ்சா இது மிருகத்தின் சுபாவம். பரிசுத்த ஆவியான உன் மீது தங்க முடியாது. The Holy Spirit cannot rest upon you because of opposite nature. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விலங்கு நான் சொல்லுது? So that's called submissions. இன்னும் நான் சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். What submissions? How you handle others is how you submit. எப்படி மற்றவரை நீ கையாடுகிற? Are you an arrogant woman or man? The way you deal with people. வாயில சொல்ல மாட்டோம், உள்ளுக்கு we can be arrogant. Meekness is something that how we deal with people also. புரியுதா உங்களுக்கு? இதான் சாந்தம். The lamb always deal very gently. ஒரு ஆளை தப்பு செஞ்சா ஜென்டலா அழகா அவர்கள் தப்பு காண்பிப்பது. Not arrogant way.
not blushing out. Gentle. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விலங்கு நான் சொல்லுது? இந்த சமிஷன் என்ற வார்த்தை, மீக் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு பயிற்சி பண்ண குதிரையை சொல்லுவாங்க, வா ஹார்ஸ். வா ஹார்ஸை பார்த்துருக்கீங்களா? அது முரட்டாட்டு பிடிக்கும். இருக்கா இல்லையா? அந்த குதிரை கிட்ட நீ போனீங்க, குதிரை அதை எத்தி உங்களை சாகடிச்சிடும். ஆனால் பயிற்சியாளர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குதிரையை பிடிச்சு அதோடைய சுபாவத்தை உடைத்து கொண்டு வந்து மேன்மையான சுபாவம் மாறிடும். அந்த மேன்மையான சுபாவம் மாறினால என்ன இருக்கு? அந்த குதிரை மேலே நீ ஏறி சவாரி சென்று யுத்தத்துக்கு போகலாம். ஆனால் அந்த குதிரைக்கு வலிமை இல்லையா? வலிமை இருக்கு. It's got power. It got strength. But power and strength is under the control submission. புரியுதா உங்களுக்கு? அந்த குதிரைக்கு எட்டி அது எஜமான எத்த முடியும், ஏன்னா அதுக்கு வலிமை இருக்கு, போராட முடியும். ஏன்னா ஆனா என்ன, பயிற்சி பின்னி என்ன செய்யுது? அது எஜமானுக்கு அடங்கி தன்னுடைய வலிமையும் வல்லமையும் தன்னுடைய அதிகாரத்தை அந்த எஜமானுக்கு விட்டு கொடுத்து செயல்படுவதுதான் submission. That's how Jesus does. Jesus is so powerful. வல்லமை உடையவர் பிரியமார்களே, அதிகாரம் உள்ளவர்கள். ஆனா என்ன செய்றாரு? அடங்கிய போல ஒரு ஆட்டுக்குட்டியாக தன் தகப்பனுக்கு கடந்து போறார். That is the meekness. அப்படிப்பட்டவர்கள் மீதுதான் the spirit can remain. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது I'm telling you, this is what my heart is crying for. I want to say some statement here. நான் ஒரு வாக்கியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த சுபாவம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் don't follow me. என்ன சொன்னேன்? விளங்குதா உங்களுக்கு? If you don't find இந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, செயல்படலைன்னா don't follow me as a leader. என்னை பின்பற்ற வராதீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? I'm just boldly saying to you. Because இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர் தான் ஆவியான் தங்க முடியும். He will resident. புரியுதா உங்களுக்கு? abiding glory. ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? இதே அடுத்த காரியம் போ வேகமா, இதே நான் அதிக நேரம் எடுத்துட்டேன். ஓகே, அடுத்த காரியம், the area of demonic. ரத்தமானது என்ன செய்யுமா? இருளுடைய செயல்களிலிருந்து விடுதலையாக்கும். அதாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? அவர் மகிமையின் மேகம் அவருக்கு மீது வரனால, இந்த ஆட்டுக்குட்டிய சுபாவம் அவருக்கு மீது வந்தனால, மகிமையின் மேகம் அவருக்கு மீது அமர்ந்தனால இந்த இருளின் கிரியை ஒன்றும் செய்ய முடியல. He cannot prevail them. இரண்டாவதாக, ஆட்டுக்குட்டி ரத்தம் நமக்காய் என்ன செய்யும்? நமக்குள்ளே என்ன செய்யணும் பார்த்தோம். வாட் ஒர்க்ஸ் இன்சைட். நமக்குள்ள என்ன செய்யுது? ஆட்டுக்குட்டியுடைய சுபாவத்தை கொண்டு நமக்காய் என்ன செய்யுது? யுத்தத்தின் ஆயுதமா மாறி. It become a weapon that can prevail the darkness in your life. புரியுதா உங்களுக்கு? வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எத்தனை பேர் இதுவரை புரிஞ்சிச்சு உங்களுக்கு? Just follow me. நான் தயவு செய்து நான் உங்களுக்கு let me tell you very honestly, நான் உங்களுக்கு I'm very honest with you. உங்களுக்கு transparent. I want to lead this church whatever I speak. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறதெல்லாம் இந்த சபையில் உங்களுக்குள்ளே உருவாக்கணும், எனக்குள்ளே உருவாக்கணும். That's the nature. அதுதான் நம்முடைய குறிக்கோள். சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தி தட்டிட்டு, not give you emotional. I just want to talk. This is what we are. இதுதான் நம்பு. புரியுதா உங்களுக்கு? ஓகே, வாசிப்போம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன பார்க்கிறோம்? அவர் இரத்தத்தினால் நமக்கு மீட்பு. Through his blood we have redemptions and forgiveness. அதான் போட்டிருக்கே இல்லையா? redemptions. ஓகே, what has ரத்தம் உங்களை என்ன செய்தது? இருளினுடைய கிரியையிலிருந்து, இருளிலிருந்து விடுதலையாக்கி, இருளிலிருந்து உங்களை போராடி கொண்டு மேற்கொள்ள வைக்கிறது. ஓகே, ஆங்கிலத்தை வாசிப்போம். நீ சங்கீதம் 107 2ஆம் வசனம் வாசிமா. Psalms 107 verse 2. சங்கீதம் 107 2ஆம் வசனம். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. கர்த்தரால்
சத்துருடைய கையிலேருந்து நீக்கலாம் பாட்டு. ஓகே, எபேசியர் 1:7 வாசிங்க ஆங்கிலத்தில். Ephesians chapter 1 verse 7. And one of them read Psalms 107 verse 2. என்ன சொல்றாரு? In him we have redemption through his blood. Now the forgiveness பத்தி நான் இனி பேச போறதில்லை. Okay, that's another topic. But redemptions. Okay, இந்த வார்த்தையுடைய மூல அர்த்தத்தை பேச போறேன். ஓகே, அடுத்து சங்கீதம் 127 2ஆம் வசனம். Psalms 107 verse 2. Let the redeemed of the Lord say so. He who has redeemed from the redeem of the Lord means நீங்களும் நானே. You and I redeem. என்ன சொல்றோம்? We are saying that we have been redeemed from the hand of enemy. நம்மளோட விரோதி யாரு? சாத்தான். Okay, now the word redeem. அந்த கிரேக்க பதத்தில் என்ன அர்த்தம்னா, அப்படின்னா இட்ஸ் ஸ்பீக் அபவுட் அ பர்சன், அப்படின்னா ஒரு நபர். அந்த நாட்கள் ரோம ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா these words are very much used. redeem என்ற வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு புரியும். ஸ்லேவ் மார்க்கெட் அந்த நாட்கள் இருந்து நீங்க வேதத்தை வாசினா ரோம ராஜ்யத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ் வாஸ் தேர். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சந்தை இருக்கும். அந்த அடிமைக்காரர்களை கொண்டு வந்து விற்பார்கள். they will sell. ஸோ யார் வேணுமா விலைக்கரம் பெற்றுக்கொண்டு அவர்களை வாங்கலாம். இப்போ உதாரணமாக நான் அந்த ஒரு அடிமையை நான் விலைக்கரம் கொடுத்து வாங்குறேன்னா எனக்கு எல்லா உரிமை இருக்குது அந்த அடிமை மேலே. ஐ கேன் kill the slave, I can torment the slave, I can do anything that I want to do because that's a legal right. ரோம ராஜ்யத்தில். ஸோ நானும் நீங்களும் அடிமை சந்தத்தில் இருந்தோம். You and I was in the slave market of devil. அதனால தான் அவன் என்ன வேணுமோ உங்களோட வாழ்க்கை செய்கிறான். நோயை கொண்டு வரான், சாபத்தை கொண்டு வரான், அழிவை கொண்டு வரான், எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்றான்? அவன் he can do whatever. அதை தான் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான். he come to kill, steal, kill, destroy. இதை தான் செய்யணும். ஸோ தட்ஸ் வாட் he does. அதான் அவனோட கீழே இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. முன்னேற முடியல, விடுதலை பெற முடியல, அடிமைத்தனமாக இருக்கிறோம், பல விதத்தில் அடிமைப்படுத்தி என்னது சூழ்நிலையிலே இருந்தோம். அந்த சந்தையில் இருந்தோம். he can do anything. ஸோ பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த வரைபடத்தை தான் கொண்டு வராரு. அந்த மார்க்கெட்ல ஒருவர் கடந்து போறாரு. தட் இஸ் ஜீசஸ். இயேசுவை கடந்து போய் உங்களையும் என்ன செய்யறாருன்னா அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் கொடுத்து நம்ம மீட்டெடுக்கிறார். He redeemed through his blood. That's the highest price. அதான் விலையேற பெற்ற ரத்தம். அதான் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் இவர் ஜெயித்தார் என்று சொல்லும் போது அவருக்கு தெரியும் அந்த ரத்தமானது அவர்களுக்காக என்ன செய்தது. The blood did for them. அந்த உண்மை அவர்களுடைய மனதில் இருந்தது, அது வெளிப்பாட்டா இருந்தது, அது அனுபவித்தார்கள். The reality of the revelation of the blood and the reality of the blood was within them. That's why they were able to overcome the power of the enemy. புரியுதா உங்களுக்கு? இதில் விளங்குனா சொல்லுது. அப்ப அந்த ரத்தம் அப்படி அந்த ரத்தத்தினால் என்னது மீட்கப்பட்டோம். So you and I was redeemed by the blood. இப்போ நம்ம இங்க இல்ல, பிசாசுடைய சந்தை. அதான் போட்டா இந்த ஏரியா ஆஃப் டிமோனிக். இனிமே நம்ம அந்த பகுதியில் அதுதான் எங்க கொலோசியர் புஸ்தகம் 1:13 வாசிங்க. இருளின் கிரியையிலிருந்து அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தார். வாசிக்க வேணாமா? இருளின் கிரியையிலிருந்து domain of darkness and translated us into the domain of his kingdom. The domain of darkness தான் என்னது? The area of darkness. அப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தோம், ஒரு இடம். அந்த இடம் என்னது? அந்த இடம் என்ன? பிசாசுடைய சந்தை. நீங்க உண்மையிலே ரோம ராஜ்யத்தை குறித்து இந்த அடிமையின் சந்தையை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a smelly and worse place. அந்த வரைபடத்தை தான் கொண்டு வராது. ஆனால் இயேசு என்ன செய்ய தெரியுமா? ரத்தத்தினால் நம்ம கம்மிக்கிறார். So what is happening here? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:13. Galatians chapter 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி Him, redeem us from the curse of the law. அப்படி என்றால் இந்த சந்தையிலே இருக்கும்போது, இருளின் சந்தை இருக்கும்போது சாபம் நம்மை தொடர்ந்து வருகிறது, சாபம் நம்மை அழித்துக் கொண்டு இருக்கு, சாபம் நம்மை முடிவுக்கு கொண்டு வருது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? தன்னுடைய ரத்தத்தினால் என்ன செய்யறார்னா, அந்த ரத்தத்தினால் அந்த சாபத்துடைய வலிமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வாத நிலையிலே கொண்டு வரார். He is translating us to the blessing. That is called blood. Now look at me. நான் சொன்ன முதல் ரத்தம் என்ன, நமக்குள்ளே என்ன செய்யணும் சொன்னேன், அதுதான் ஆட்டுக்குட்டியுடைய சுபாவம். ரத்தம் நமக்காய் என்ன செய்யுது? What the blood does, நம்மை இருளின் கிரியை மீட்டெடுத்துட்டு. That means you no need to walk tormented by the devil. பிசாசு உன்னை தொட முடியாது. இந்த உண்மை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் எப்போதும் தான் சொல்லுவேன், many times I have experienced. ஒரு முறை நான் விடிய கால நல்ல நித்திரையில் இருக்கேன், நல்ல நித்திரை, என்னுடைய படுக்கை அறையில் இருக்கேன், என் ஆவின் கண்கள் திறந்து இருக்கு. என்னுடைய வாசப்படியிலேருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே கடந்து வருது, அப்படியே வந்து என்னோட படைக்கை வரப்போகுது. ரொம்ப அசதியாக இருந்தேன். என்ன சொன்னேன்னா, ஒன்னே ஒன்று நான் சொன்னேன், உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை, இந்த வீடு இயேசுக்கு சொந்தம், நான் இயேசுதான், போன்னு சொன்னேன். போயிட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் பிகாஸ் யூ நீட் டு நோ த பிளட் ஹஸ் டன். ரத்தம் உனக்கா என்ன செய்தது என்று அது அதிகாரம் இருந்துச்சுன்னா சாத்தானை நீ ஜெயிக்க முடியும். The blood, what the blood has done for you. ரத்தம் உனக்கா என்ன செய்தது? சாபத்திலிருந்து மீட்டு எடுத்தது. சாபம் உன்னை தொடக்கூடாது. இதுதான் நானும் என் மனைவி செஞ்சோம். எங்கள் குடும்பத்துடைய வம்சம் வளராது கொஞ்சம் பார்த்தோம். இதெல்லாம் இருக்க, இது இருக்க ஆண்டவரே. நான் சொன்னோம், இல்லை, என்னுடைய குடும்பம், என் மனைவியோட குடும்பத்துடைய வம்ச வளர சாபம் இதை தொடக்கூடாது, உரிமை இல்லை. எங்களுடைய வம்சத்திலே ரத்தம் கலக்கப்பட்டது, இயேசு ரத்தம் இருக்கு, அதனால் என் மூலமாக என் பிள்ளைகள் நீதிமானா இருப்பார்கள். They are righteous children. அப்படிதான் டிக்ளேர் பண்ண, because the blood has done that. ஆனா அது உரிமையோடு நாம் செயல்படணும். நமக்கு அது தெரியாத போது என்ன இருக்கு, அது உபயோகப்படுது. அதான் சொன்ன, ரத்தத்தை குறித்து வெளிப்பாடு வரலாம். We can have revelation of the blood, but we doesn't know to utilize the blood, we don't have the benefit. ரத்தத்தோட வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அது சரியா உபயோகப்படுத்த தெரியவில்லை, அது சாபத்தோட வலிமையை உடைக்க முடியாது, இருளின் கிரியை உடைக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல சாத்தானை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சொல்லும் போது என்ன இருக்குதா, they know what the blood has done. They know what the blood has done. That must be a power. அது உன்னோட கேடகமா மாறணும், அது உன்னுடைய சர்வாயுத வர்க்கமா மாறணும். It becomes your weapons. It become your shield. It become your breastplate. புரியுதா உங்களுக்கு? அந்த ரத்தம் அது வெளிப்பாட்டோடு பேசுனீங்களா, பிசாசு உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. He cannot stand because அவன் ரத்தத்தை பார்த்து பயப்படுவான். He fear the blood. அதனால நீ யாத்ரா புஸ்தகத்தை என்ன பார்க்கிறோம், அந்த ரத்தம் கதவுல பூசினால என்ன, சங்காரக்காரன், the destroyer is coming, வரான், வந்துட்டு என்ன சொல்றான், ரத்தத்தை பார்த்து போயிடறான் இல்லையா? Because he cannot touch. அப்ப சரியாக நம்ம இதை புரிந்து கொண்டு சரியாக செயல்பட வேண்டும். சரியாக விதத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் இருளின் கிரியை உங்களுடைய வாழ்க்கை செய்யும். பாருங்க, இதுதான் ஜெபிப்ப. காலைல வாகனத்தை எடுத்து நான் ஜெபிக்கும் சொன்ன, ஆண்டவரே, யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லுது, ரத்தமானது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, ரத்தத்தை பூசினார்கள், சங்காரக்காரன் வந்தா ஆனா ஒன்றும் நுழைய முடியாது. அதனால என்னுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில எந்த விதத்தில் பிசாசுடைய அசைன்மெண்ட் அப்படின்னா அவன் என்னென்ன வேலை செய்ய போறான், என்னென்ன செய்ய போறான், அவன் கொண்டு வர காரியங்கள்லாம் இந்த ரத்தம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். He must protect my family from the assignment of the devil. நான் அப்படி தான் ஜெயிப்பேன். நீங்க ஜெயிப்பீங்களா அப்படி? I would declare that. I decree that. And I have been many times இந்த மாதிரி வரும்போது everything is secured. ஏன் தெரியுமா? Blood do that. The blood do for you. ரத்தம் உனக்காய் செய்யும். இந்த உண்மையை நம்ம விளங்கிக் கொண்டோம். ரத்தம் உனக்காய் செய்ய வேண்டியது, இருளின் கிரியை அழிக்கும். ரத்தம் என்ன செய்ய, சாபத்துடைய வலிமை அழிக்கும். Blood will defend you. புரியுதா உங்களுக்கு? From the area of demonics. கடைசியாக the blood. ஹீப்ரூஸ் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Hebrews chapter 10 verse 19. இதை கவனமாக கேளுங்க. This is another insight that I want to give. முதலாக ரத்தம் உனக்குள்ளே என்ன செய்யும் பார்த்தோம், ஆட்டுக்குட்டியோட சுபாவம். ரத்தம் உனக்காய் என்ன செய்வோம், அது உனக்காய் என்னது, சண்டை போடும். It will defend you from the demonic realm. புரியுதா உங்களுக்கு? இப்ப ரத்தம் என்ன செய்ய போகுது, இன்னொரு காரியம்.
ஆகையால் சகோதரர்களே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஓகே, 3 காரியங்களே அங்க சொல்ல போறேன். நம்பர் 1 ascend, நம்பர் 2 admissions, நம்பர் 3 approach. பயப்படாதீங்க சார், நீங்க அந்த லுக் விட்டான்னு தெரியுது எனக்கு. நம்பர் 1 ascend மீன்ஸ் மேன்மையான இடத்துக்குள்ளே போவது. அந்த மேன்மையான இடத்துக்குள்ளே போகும்போது அனுமதி சீட்டு கொடுப்பது. அனுமதி சீட்டு மட்டுமல்ல, எப்படி நாம் அதில் கடந்து செல்ல வேண்டும். அதான் 3 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டது. ஓகே, முதலாக எந்த இடத்துக்கு போகிறோம்? எங்க போகிறோம் பிரியமர்களே? the holy of holy. எங்க? தேவன் தங்குற இடத்துக்கு நாங்க போறோம் பிரியமானவர்களே. we are going to go to the place where the father dwell. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? ரத்தம் உனக்காக எனக்காக ஒரு காரியத்தை செய்து என்ன செய்து என்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நம்மை அங்கு நுழையும்படி, அங்கு நம்ம சம்பாஷணை கொள்ளும்படி, அங்கு இருக்கும்படி ரத்தம் நமக்காய் செயல்படுது. The blood is working for us so that we can enter the holy of holy. Holy of holy where God dwell. நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு இது புரியுதோ இல்லையோ, for me something is power. அப்படி என்றால் I can access the Father any moment. Any moment I can go to the heavenly place. நேற்றைய தினத்தில் இந்த 3 நாட்கள் உபவாசத்தில் இருக்கிறேன். பிகாஸ் புதிய ஆண்டுக்குள்ளே நுழைய போகிறோம். ஐ வாண்ட் டு நோ வாட் த ஃபாதர்ஸ் ஹேஸ். நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நேரம் ஐ வாஸ் காட் இன் த ஸ்பிரிட். ஒரு பெரிய ஸ்டேக்கேஸை பார்க்குறேன். அதில் நான் நிற்கிறதுக்கு ஒரு காட்சி. அந்த காட்சியில் ஒரு சத்தம் வருது, வாய்ஸ், பை ஜூன் யூ ஹாவ் டு செட்டில் திஸ். பும் அப்படி வந்துச்சு. அதோட அது அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு then I prayed. I say, what God, what are you telling? I have assignment for you to finish by June. Because that's where heavenly places you access. அந்த இடத்துல என்ன பார்க்கலாம்? You have strategy. You can have strategy for your family. உன்னுடைய குடும்பத்துக்காய் யுத்திகள் இருக்கு, வியாபாரத்துக்காய் யுத்தியர்களுக்கு, எல்லாருக்கும். So that's an access point. The holy of holy. அந்த இடத்துல தான் மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார். உண்மையா? இப்ப நம்ம மோசையோட பெரிய மனுஷங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? ரத்தம் நமக்கு என்ன செய்து, நமக்கு ஒரு காரியம் செய்து விட்டது. அந்த பகா பரிசுத்த ஸ்தலத்தை சுழன்று we can enter the holy of holy. We can touch. அதான் உன்னதமானவருடைய மறைவிடம். Psalms 91 வாசிங்க, 1ஆம் வசனம். He who dwell in the most high. எதை சொல்லுகிறார் பிரியமானவர்களே? what was சங்கீதக்காரர் ஜெபிக்கிற சொல்றாரு? உன்னதமானவருடைய மறைவிடத்திலே தங்குகிறவன் சர்வ வல்லவன் நிலையில் தங்குவான் என்று சொல்லும் போதே நம்ம அதை வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடின்படி பார்த்தா we already experience that. என்ன? ரத்தம் அதுக்குள்ளே கொண்டு விட்டு அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்குது? வேடனுடைய கண்ணிக்கு நாம் தப்புவோம். இருக்கா? Psalms 91 வாசிங்க, மடமடன்னு வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதுதான் இந்த இடம். This is called the ascended place. பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்திலே நாம் தங்கும்படி என்ன செய்து? ரத்தம் அனுமதி கொடுத்துட்டு. It gives you the access point, admission. புரியுதா? வாசிமா தொடர்ந்து. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு. அப்படின்னா என்ன? வேடன் என்ன சும்மா? வேடன் சும்மா மிருகத்துக்கு கண்ணி வைப்பான். ஏன்? மிருகம் விழுதுக்கு. வேடன் யாரு? பிசாசு. நமக்கு கண்ணி வைப்பான், பல கண்ணிகளை வைப்பான். இந்த கண்ணிக்குள்ள நீங்களும் நானும் விழு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னதமான மறைவிடத்தில் இருக்கிறவன் அதுல இருந்து தப்புவான். God will make you to escape that. எப்போ பிரியமானவர்களே? மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் சங்கீத இது எழுதினது மோசே. மோசஸ் wrote the Psalms. அவனுக்கு ஒண்ணு தெரியும். ஏன்னா அவன் எங்க இருந்தான்? உன்னதமான ஒரு மறைவிடத்தில். he was in the holy place. ஆனா புதிய ஏற்பாடின் படி பார்த்தா நீங்களும் நானும் எல்லாரும் அதுக்குள்ள போலாம். ரத்தம் நமக்காக அதை செய்து விட்டது. you and I can enter that. அந்த இடத்தை என்ன பார்க்க போறோம்? இதெல்லாம் 91 சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பிசாசு கொண்ட ஒரு காட்சிகளை விடுதலை பெறும். இருக்கா?
அந்த கடைசி அந்த 91 சங்கீதத்தோட கடைசியை வாசிங்க வசனத்தை. லாஸ்ட் வர்ஸ். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடித்த நாட்கள் அப்படி என்ன இருக்குது? premature death will not come against you. Now look at me. தேவனுடைய நேரத்தின்படி ஒரு மரணம் இருக்கு, தேவனுடைய நேரத்தின் இல்லாத ஒரு மரணம் இருக்கு. அதுதான் நீடித்து நாடு உனை வைப்பேன். ஆங்கிலத்தில் வாசிப்போம். the last portion of the verse. With long life I will satisfy. Long life மாத்திரம் இல்ல, என்ன தெரியுமா? அந்த life will be satisfied. சில பேருக்கு வயசு 90 வயசு இருப்பாங்க, ஆனா வாழ்க்கையை பார்த்து satisfy life இல்ல. But here God says, I will not give you long life but satisfy life. எங்க? உன்னதமான மறைவில். ரத்தம் உனக்காக எனக்காக இதை செய்து விட்டு. The blood has already done for you to enter the holy of holy, where you can enjoy longevity life, satisfy life. புரியுதா உங்களுக்கு? That's the blood does. அதுதான் ரத்தம் செஞ்சிருக்கு. விளங்குது உங்களுக்கு? எத்தனை புரியுது உங்களுக்கு? ஸோ எப்படி நுழைய போறோம்? அவருடைய ரத்தத்து மூலமா. The admission for the holy of holy is only blood. எப்படி போலாம்? தைரியமா போலாம். அப்படின்னா என்னது? ஃப்ரீயா போலாம், பதட்டத்தோடு போல, குற்ற மனப்பான்மையோடு போல. You don't need to walk in guilty condemnation and go to the God. You can walk in confidence. ரத்தம் உனக்கு அதை செய்து விட்டது. நான் look at me. அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது அந்த இடத்துல நீங்க 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு இன்னொரு பேர் உண்டு, சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன். accuser of brethren. as a legal word என்ன தெரியுமா? is prosecutor. prosecutor வேலை என்ன? உங்களை அந்தாம் பண்ணிடுவான். பார்த்துருக்கீங்களா prosecutor? கோர்ட் போனது இல்லையா? பல வாட்டி கோர்ட் போயிருக்கிறாரு. prosecutor வெளுத்து கட்டிடுவான். இங்கே இந்த காரியம் கொண்டு எல்லா சம்பவம் பண்ணி அப்படியே கொண்டு வந்து உனக்கு திணிச்சிருவான். சாத்தா தான் prosecutor. அவன் என்ன சொல்லுவான்? தேவனுக்கு முன்பாய் சொல்லுவான், இவனே ஆண்டவர், இவனையா, இவனை நம்புறீங்க, இவனை பாருங்க, இது பாருங்க, இவனுக்கு நீங்கள் இது செய்யணும் ஆண்டவரே. ஆனால் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை குறித்து முக்கியத்துவ வெளிப்பாட்டுப்படுத்தவ என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, நான் என்னுடைய நீதிமானா வரல, உம்முடைய குமாரோடைய ரத்தத்தின் மூலமாக வரேன். நாட் பிகாஸ் ஆஃப் மை ரைச்சஸ், பிகாஸ் த பிளட். சாத்தார் ஒன்றும் செய்ய முடியாது. devil cannot do anything. விளங்க உங்களுக்கு? that's revelation. அதான். அப்ப இந்த வசனத்தை 12ஆம் அதிகாரம் சாத்தான் குற்றச்சாட்டுகிறான்னு சொல்ல போறா. இந்த கடைசி நாட்களில் குற்றச்சாட்டுடைய வேலை அதிகமாக செயல்பட போகுது. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? one of the way the devil is going to work is accusations. that's the last weapon that he is going to release. ஆனா இந்த ஆயுதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ரத்தத்துடைய வலிமையை விலகிக் கொள்ளும். என்ன பிசாசு குற்றம் சாட்ட முடியாது தெரியுமா? நீ முட்டா பயல, அப்படி சொல்ல முடியாது என்று. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும், என் ரத்தம் என்னை நீதிமானாக்கிட்டு. The blood has make me righteous. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர்? சோ அந்த ரத்தத்தினுடைய விளைவுகளை நீங்க விளங்கிக் கொண்டீர்கள் என்றால் என்ன? சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது என்ன செய்யலாம்? நீங்க சாத்தானுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளலாம். You can know the schemes and the work of the devil. உண்மையே சொல்றேன். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. எலிஷா என்ன செய்யறான்? ராஜாவிடத்தில் சொல்றான், என்னது? சிரியன் ராஜா திட்டம் போறது, அவனை அழிக்கிறதுக்கு திட்டம் எப்படிலாம் போறாங்களோ அந்த திட்டத்தை அவனுக்கு தெரியுது. எப்படி? what the enemy is trying to destroy, அதெல்லாம் அவன் தெரியுது. எப்படி? ஏன்னா அவன் கண்கள் திறக்கப்பட்டது. he knows the scheme. பிரியமானவர்களே, ரகசியம் தெரியுமா? ரத்தம் உங்களுக்கு செய்தது என்ன தெரியுமா? you can enter the holy of holy. தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்காது மாறி மட்டும் இல்லை, பிசாசு உங்களுக்கு என்னென்ன கொண்டு வரான்னு அது உங்களுக்கு தெரியும். அது கொண்டு வர தெரியும் மட்டும் இல்லை, அது எப்படி மேற்கொள்ளவும் உங்களுக்கு வழிகள் தெரியும். that's the blood does. I have experienced it many times. சில காரியங்களை நடக்க போது ஆண்டு ஆவி உலகத்துக்கு காண்பிருப்பாரு. தீஸ் அது அட்டாக் வரப்போகுது, என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செய்ய போது என்ன தெரியுமா? அந்த அட்டாக் வர முடியாம ஆயிரும். பிகாஸ் God knows the future of the enemy.
புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது தேவனுடைய திட்டங்களை மாத்திரமல்ல, பிசாசு உங்களுக்கு கொண்டு வர அழிவுகளை பார்க்கலாம். பிசாசு உங்களுக்கு தீர்மானம், உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வியாபாரத்தை குறித்து, எந்த இடத்து யார் மூலமா எப்படி அழிவு வருது, யார் மூலம், எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். தெரியும் போது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில you will become a winner. புரியுதா உங்களுக்கு? That's the blood does. நமக்குள்ளே செய்வது ஆட்டுக்குட்டியோட சுபாவம். நமக்காய் செய்வது என்னது? பிசாசுடைய வலிமையை உடைக்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தேவனுடைய நோக்கங்களை பெற. That's what that. அதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். Now look at me, my brothers. The greater the blood has done for you. உனக்கா ரத்தம் மகா மகத்துவமான காரியம் என்ன செஞ்சு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக. எத்தனை பேர் அது கனமாய் பார்க்குறீங்க? How many of you value that? How many of you treasure that? அது முக்கியத்துவமாக மேன்மையாக வச்சு அதில் எப்படி செயலாற்ற வேண்டும், நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று கற்றுக்கொள்ளனா. If he doesn't know how to exercise that and practice that, then you have not have the reality of the blood. ரத்தத்துடைய உண்மையான செயல்களை அனுபவிக்கல. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? எப்போ திரும்ப அதை அனுபவிப்பீங்க? where you see God talking to God face to face. அவங்க திட்டத்தை சொல்லுவார், என்ன செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், எப்படி பிசாசுக்கு அழிவு கொண்டு வரோம், இதெல்லாம் விலகிக்கலாம். பிகாஸ் that's where you enjoy the reality. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குச்சு நான் சொல்லுது? That's the blood does.